சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளக்கும் பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த பாலாஜி அடவலி ஆகியோரின் சரணங்களில் நமஸ்காரம் செய்து இன்றைய தர்ம சத்சங்கத்தை ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு தலைப்பு பார்க்க போறோம். அது நம்ம பாரத தேசம்னாலே 4 ககாரங்கள் மிகவும் மகத்துவம் நிறைந்தது அப்படின்னு கூறப்படுகிறது. அதுல கங்கை, காயத்ரி, கீதா, கோமாதா, இதோட கோபாலன், இந்த ககாரங்கள் மிகவும் மகத்துவம் நிறைந்தது அப்படின்னு கூறப்படுகின்றன நம்ம பாரத தேசத்துல. இன்றைக்கு நம்ம அந்த கங்கையினுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய உற்பத்தி கதை என்ன, இந்த விஷயங்களை நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். பிரம்மாண்டத்திலும் பூலோகத்திலும் கங்கா மாதாவினுடைய தோற்றம் எவ்வாறு ஏற்பட்டது, அதோடு கங்கையை ஜீவன் தாயினி, ஆரோக்கிய தாயினி அப்படின்னு கூறப்படுகிறார். அதனுடைய காரணங்கள் என்ன, இந்த விஷயங்களை நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கங்கா நதி சர்வ தேவமயி, சர்வ தீர்த்தமயி, சர்வ சிரேஷ்டமான ஒரு மகாநதி. இது எல்லாவற்றை காட்டிலும் சர்வ பாதக நாசினி என்பது கங்கையினுடைய மிகச்சிறந்த அம்சமாகும். அதாவது ஒவ்வொரு ஹிந்துவும் தன்னுடைய வாழ்நாள ஒரு முறையான கங்கா ஸ்நானம் செய்துவிட்டு வர வேண்டும் என்ற ஒரு இச்சை ஒவ்வொரு பாரதியவாசியினுடைய மனதிலும் உள்ளது. ஏன்னா கங்கை என்பது பதீத பாவனம் செய்யும், அதாவது பதீத்தர்களையும் பாவனமாக்குபவள். அதனால அவள்ல மூழ்கி எழ வேண்டும் என்ற அவா ஒவ்வொருவரிடமும் உள்ளது. ஹிந்து தர்மத்துல அதனாலதான் கங்கா ஸ்நானம் என்பதையே ஒரு தார்மீக விதியாகவே வைத்துள்ளனர். கங்கா நதியினுடைய பார்த்தோம்னா எல்லா கரைகளில் உள்ள எல்லா கஷேத்திரங்களும் தீர்த்த கஷேத்திரங்களாக உள்ளன. அந்த ஒரு சிறப்பு கங்கை நதிக்கு உள்ளது. அது ஹிந்துக்களுக்கு மிகவும் வந்தனத்திற்கு உரிய ஒரு கஷேத்திரங்களாக அனைத்து கஷேத்திரங்களுமே உள்ளன. அப்பேற்பட்ட கங்கா மாதாவினுடைய மகிமை இன்றைய தர்ம சத்சங்கத்தில் நாம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். புண்ணியஸ்தானமான கங்கையினுடைய மகிமை காலத்திற்கு அப்பாற்பட்டது. அது பல்வேறு கண்ணோட்டங்களில் அதனுடைய மகிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது பூகோள கண்ணோட்டத்தில் கங்கை பாரதத்தினுடைய ஹிருதய நாடியாக உள்ளது. அடுத்து இதிகாச கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா, புராதன காலத்திலிருந்து அர்வச்சீன காலம் வரை கங்கோத்ரி முதல் கங்கா சாகரம் வரைக்கும் பாயக்கூடிய இந்த கங்கையினுடைய கதை நம்முடைய இந்து கலாச்சாரம் மற்றும் நாகரிகத்தினுடைய அமுத கதையாகவே விளங்குகிறது. அவ்வளவு ஒரு இன்றியமையாத பிணைப்பு கங்கைக்கும் நம்முடைய பாரத தேச இதிகாசத்திற்கும் உள்ளது. அடுத்து ராஷ்டிரிய கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா, வெவ்வேறு ஆச்சாரங்கள், வெவ்வேறு சிந்தனைகள், வெவ்வேறு ஆடைகள், வெவ்வேறு வாழ்க்கை முறைகள் மற்றும் ஜாதிகள் நிறைந்த சமூகத்தினரை ஒன்றிணைக்கும் சக்தி கங்கா நதிக்கு உண்டு. அதுவே அதனாலதான் அது நம்முடைய ராஷ்டிரத்தின் சின்னமாகவும் விளங்குகிறது. அடுத்து தார்மீக கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா, இதிகாசத்தில் உஷத் காலத்தில் இருந்தே கோடி கோடி இந்து பக்தர்களுக்கு மோட்சத்தை அளிக்கும் கங்கை உலகத்தினுடைய அதி உன்னத தீர்த்த கஷேத்திரமாகும் அப்படின்றது அதனுடைய சிறப்பு தன்மை. எப்படி ஆன்மீக கஷேத்திரத்துல பகவத்கீதை மிகவும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டுள்ளதோ, அதே போல தார்மீக கஷேத்திரத்துல கங்கை மிகவும் ஒரு உன்னத ஸ்தானத்துல வைக்கப்பட்டுள்ளது. இதுல கங்கா தரிசனம், கங்கா ஸ்நானம் மற்றும் பித்ரு தர்ப்பணம் ஆகியவற்றின் மூலமாகவே மோட்சம் பெற இயலும் என்ற சத்தியத்தை தர்மாச்சாரியர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர். கங்கை என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை முதலில் நாம தெரிந்து கொள்ளலாம். கமயதி பகவத் பதம் இது கங்கா அப்படின்னா, ஈஸ்வரனுடைய சரணங்களில் கொண்டு சேர்ப்பது எதுவோ அதுவே கங்கை அப்படின்றது அதனுடைய அர்த்தம். அதுல இன்னொரு விளக்கமும் இருக்கு. கமயதி பிராப்யதே மோக்ஷார்திபிஹி இது கங்கா. அதாவது எதை நோக்கி மோட்சத்தில் நாட்டம் உள்ளவர்கள் செல்கிறார்களோ அதுவே கங்கை அப்படின்னு கூறப்படுகிறது. இப்ப பிரம்மாண்டத்துல கங்கை நதி எவ்வாறு உற்பத்தி ஆனது மற்றும் பூலோகத்திற்கு எப்படி வந்தது அப்படின்ற அந்த ஒரு சுவாரஸ்யமான புராண கதையை நாம் தெரிந்து கொள்ளலாம். பகவான் ஸ்ரீ விஷ்ணு
அவர் வாமன் அவதாரம் எடுத்த பொழுது கொடையாளியான பலிராஜாவிடம் செல்கிறார். சென்று அவனிடம் 3 அடி மண்ணை பிக்ஷையாக கேட்கிறார். ஸ்ரீ விஷ்ணுவே வாமன அவதாரமாக வந்துள்ளார், வாமன உருவம் எடுத்து வந்துள்ளார் என்பது மகாபலிக்கு அப்பொழுது தெரியவில்லை. அவன் அந்த கடமே 3 அடி மண் தருவதாக ஒப்புக்கொள்கிறார். வாமனர் உடனே என்ன விராட்ட ரூபம் எடுத்து ஒரு காலடினால இந்த பூலோகம் முழுவதையும் அளந்து மற்றொரு காலடியினால ஆகாயம் முழுவதையும் அளக்கிறார். அப்படி அவர் அளக்கும் பொழுது என்ன ஆகிறது, அவருடைய இடது கால் மேல் நோக்கி உயர்கிறது. மேல் நோக்கி உயரும் பொழுது அந்த இடது கால் பெரு விரலினுடைய அழுத்தம் அந்த பிரம்மாண்டத்தில் ஏற்பட்டதுனால பிரம்மாண்டத்தினுடைய சூக்ஷ்ம ஜல கவச்சம் உடைந்து அந்த விரிசலால் எப்படி கர்ப்பப்பை உடைந்து தண்ணீர் பிரவாகம் வெளியில வருவது போல பிரம்மாண்டத்தின் வெளியே இருந்த அந்த சூக்ஷ்ம ஜலம் பிரம்மாண்டத்திற்குள் பிரவேசித்தது. அதுவே கங்கை அப்படின்னு கூறப்படுகிறது. கங்கையினுடைய இந்த பிரவாகம் முதலில் சத்தியலோகத்திற்கு, பிறகு அந்த தபலோகத்திற்கு, அந்த சத்தியலோகத்திற்கு வரும்பொழுது பிரம்மதேவன் என்ன செய்கிறார்னா, அவர் அந்த கங்கையை தன்னுடைய கமண்டலத்தில் நிறைக்கிறார். பிறகு அந்த கமண்டல ஜலத்தால் பிரம்மதேவன் ஸ்ரீ விஷ்ணுவின் பாதங்களுக்கு அபிஷேகம் செய்கிறார். இந்த ஜலத்தில் தான் கங்காதேவி உற்பத்தி ஆகிறாள். அதனாலதான் கங்கா மாதாவினுடைய பிரயாண முறையே சத்தியலோகம், அதற்கு பிறகு தபோலோகம், ஜனலோகம், மகர்லோகம், அதற்கு பிறகு ஸ்வர்கலோகம் வரைக்கும் கங்கா பாய்ந்தோடி வருகிறார். ஹிந்து தர்ம சாஸ்திரப்படி பார்த்தோம்னா பிரம்மாண்டம் உள்பட பிரம்மாண்டத்தில் பூலோகம் உள்பட சப்தலோகங்கள் 7, அதே மாதிரி சப்த பாதாளங்கள் 7. அதனால 14 லோகங்கள் மொத்தம் உள்ளன அப்படின்றது அதனுடைய நம்பிக்கை. அப்போ இந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கோள வடிவுல இருக்கு. அதற்கு வெளியே என்ன இருக்கு அப்படின்னா 4 திசைகளிலும் முறையே முதல்ல சூக்ஷ்ம பூமி, சூக்ஷ்ம ஜலம், சூக்ஷ்ம தேஜ தத்துவம், சூக்ஷ்ம வாயு தத்துவம், சூக்ஷ்ம ஆகாய தத்துவம், அதற்கு பிறகு அகம் தத்துவம், மகத் தத்துவம், பிரகிருதி ஆகிய 8 கவச்சங்கள் பிரம்மாண்டத்தின் மேலே உள்ளன. இந்த கவச்சங்களில் சூக்ஷ்ம ஜல கவச்சமே கங்கை. அதனாலதான் ஆயுர்வேதத்துல கங்கா ஜலத்தை என்ன சொல்வார்கள்னா அந்தரிக்ஷ ஜலம் அப்படின்னு கூறுவார்கள். அந்தரிக்ஷம்னா இந்த பிரம்மாண்ட ஆகாயத்துல இருந்து வந்த ஒரு ஜலம் அப்படின்னு. இப்போது கங்கை பூலோகத்திற்கு எப்படி வந்தாள் அது நமக்கு தெரிந்து கொள்ளலாம். வராக புராணத்துல இது பற்றின ஒரு ஸ்லோகம் வருகிறது. கங்கை பூலோகத்திற்கு வந்த தினம் என்றைக்கு கங்கை பூலோகத்தில் பிரவேசித்தாள்னா அப்படி இந்த திதி நாள் நட்சத்திரம் முதற்கொண்டு வராக புராணத்தில் வருகிறது. தசமி சுக்ல பக்ஷேது ஜேஷ்டே மாசி குஜேஹனி அவதீர்ணா யதஹ ஸ்வர்காத் ஹஸ்த சேச சரித்வரா அப்படின்னு வராக புராணம். இதில் ஜேஷ்ட மாதம், அதாவது ஆடி மாதம், சுக்லபக்ஷம், தசமி திதி, மங்களவாரம், அதாவது செவ்வாய்க்கிழமை, ஹஸ்த நட்சத்திரத்தில் சுபயோகத்தில் கங்கை ஸ்வர்க்கத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்தாள் அப்படின்னு கூறப்படுகிறது. வேறு சில புராணங்களில் வைகாசி சுக்லபக்ஷ திருதியை மற்றும் சிலவற்றில் கார்த்திகை பௌர்ணமி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனா பெரும்பாலான புராணங்களில் இந்த ஆடி மாதம், அதாவது ஜேஷ்ட மாச சுக்லபக்ஷ தசமி திதி செவ்வாய்க்கிழமை ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. இப்போ பூலோகத்துக்கு எப்படி கங்கா மாதா இறங்கி வந்தாள் என்பது தெரிந்து கொள்ளலாம். எல்லாருக்குமே தெரியும், பகீரத பிரயத்தனம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பகீரதன் மூலமாக வந்தாள் அப்படின்னு. இருந்தாலும் அதனுடைய அந்த பின்புலமாக நடந்த அந்த சம்பவங்களை நம்ம ஒரு முறைக்கு நினைவு கூறலாம். இது எப்படின்னா, சூரிய வம்சத்து ராஜாவான சகர ராஜா அவர் ஒரு முறை அஸ்வமேத யாகம் செய்கிறார். அப்ப அந்த அஸ்வமேத யாகம்னாலே அது குதிரை எல்லா நாடுகளிலும் திரிவதற்காக விடப்படும். அப்ப அதை பாதுகாப்பதற்காக அந்த சகர ராஜா என்ன செய்கிறார்னா தன்னுடைய 60,000 புத்திரர்களை அதன் பின்னால் அனுப்புகிறார். அதனை கூடவே பாதுகாத்து கூட்டி வருவதற்காக. இந்த அஸ்வமேத யாகத்தினால பயம் கொண்ட இந்திரதேவன் என்ன செய்கிறான் அப்படின்னா,
அந்த அஸ்வமேத குதிரையை திருடி கொண்டு போய் கபில மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் கட்டி போடுகிறார். அப்போ இந்த சக்கர ராஜன் வந்து அந்த அஸ்வமேத குதிரை வந்து காணவில்லை அப்படின்ன உடனே தன்னுடைய 60,000 புத்திரர்களை வந்து நீங்கள் அந்த உலகத்தினுடைய நானா பக்கங்களிலும் சென்று அதை தேடி கண்டுபிடித்து அழைத்து வாருங்கள் அப்படின்னு அனுப்புகிறார். அப்போ அவர்கள் வந்து அந்த கபில முனிவருடைய ஆசிரமத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது அங்கு குதிரை கட்டப்பட்டு உள்ளது. அவர்களுக்கு வந்து என்னன்னா அந்த கபில முனிவர் தான் அதை வந்து திருடி இங்க கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு அவர்கள் வந்து தவறாக நினைத்து விடுகிறார்கள். அதனால அவர்கள் வந்து தியானத்தில் அமர்ந்திருந்த அந்த கபில மகரிஷியை வந்து தாக்குவதற்காக, யுத்தம் செய்வதற்காக அவர்கள் வந்து தயாராகின்றனர். கபில முனிவர் வந்து அந்தர் சக்ஷு அப்படின்னு அந்த அந்தர் ஞானத்தினால இதை உணர்ந்து கண் விழித்து பார்க்கிறார். உடனே அவருடைய கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அந்த தேஜ தத்துவத்தினால அந்த 60,000 புத்திரர்களும் பஸ்மமாகி சாம்பலாகி போகின்றனர். சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த இது பற்றி தெரிந்தவுடனே அந்த சக்கரனுடைய பௌத்திரனான ராஜா அம்சுமான் அவர் வந்து இந்த சக்கர புத்திரர்களுடைய மரணத்தை கண்டுபிடிப்பதற்காக வருகிறார். அவர் வந்து கபில முனிவரிடம் வந்து மன்னிப்பு வேண்டுகிறார். அதோட இதற்கான உபாயம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது கபில மகரிஷி என்ன கூறுகிறார் அப்படின்னா, ஸ்வர்கலோகத்தில் உள்ள அந்த கங்கா நதியை பூமிக்கு வரவழைத்து அதனுடைய பிரவாகம் வந்து இந்த சாம்பல் மீது பாயும் பொழுது இந்த அனைத்து புத்திரர்களும் அவர்களுக்கு வந்து சாப விமோச்சனம் ஏற்படும் அப்படின்னு வந்து அவர் வந்து கூறுகிறார். அந்த முனிவர் கூறியபடி கங்கையை பூமிக்கு வரவழைப்பதற்காக உடனே வந்து அந்த அம்சுமான் என்ற ராஜா வந்து கடும் தவம் மேற்கொள்கிறார். ஆனா அவருடைய ஆயுட்காலத்துல வந்து கங்கையை வரவழைக்க முடியவில்லை. அவருக்கு பிறகு அவருடைய மகனான ராஜா திலீபன் அவரும் வந்து கடும் தவம் மேற்கொள்கின்றனர். அவராலையும் வந்து அந்த கங்கையை வரவழைக்க முடியவில்லை. இருந்தாலும் அவர்களுடைய அந்த ஒரு கடும் தவத்தினால ராஜா அம்சுமானும் ராஜா திலீபனும் சொர்க்கத்தை அடைகின்றனர். திலீபனுக்கு பிறகு பார்த்தோம்னா அவருடைய மகன் வந்து பகீரதன். அந்த பகீரதன் மிக கடுமையான ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்து தவம் செய்கிறார். அவருடைய கடும் தவத்தினால மகிழ்வுற்ற கங்கா மாதா வந்து பகீரதனிடம் கூறுகிறார், என்னுடைய இந்த பிரச்சண்ட பிரவாகத்தை தாங்கக்கூடிய சக்தி வந்து பூமிக்கு கிடையாது. அதனால நான் ஸ்வர்க்கத்திலிருந்து பூமியை நோக்கி பாயும் பொழுது அதை தாங்குவதற்கு சக்தி படைத்தவர் சிவபெருமான் மட்டுமே. அதனால அவரை நோக்கி நீ தவம் செய் அப்படின்னு வந்து கங்கா மாதா பகீரதனிடம் கூறுகிறார். மறுபடியும் பகீரதன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம், மறுபடியும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் கடும் தவம் மேற்கொள்கிறார். பிறகு சிவபெருமானை மகிழ்வித்து பகவான் சிவன் தன்னுடைய ஜடா முடியினால கங்கா பிரவாகத்தை தாங்கி பூமியில் வெளியிடுகிறார். இது போன்று ஹிமாலயத்தில் தோன்றிய கங்கா மாதா பகீரதனின் பின்னே சென்று ஹரித்வார், பிரயாக் ஆகிய இடங்களை வந்து பவித்திரமாக்கி விட்டு பிறகு இறுதியாக வங்காள விரிகுடாவில் அவள் வந்து சமுத்திரத்துடன் கலக்கிறார். இப்ப அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி, கங்கை வந்து பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறாள். அந்த பெயர் காரணங்கள் என்ன அப்படின்னு அதையும் வந்து தெரிந்து கொள்ளலாம். அதாவது கங்கைக்கு வந்து விஷ்ணு பிரியா, விஷ்ணுபதி அப்படின்ற பெயர்கள் எல்லாம் உண்டு. அதுல முக்கியமான சில பெயர்களுடைய அர்த்தங்களை வந்து நம்ம இப்ப தெரிந்து கொள்ளலாம். முதலாவது பெயர் வந்து பார்த்தோம்னா பிரம்ம திரவா. அதாவது பிரம்மதேவன் தன்னுடைய கமண்டலத்துல இந்த கங்கா ஜலத்தை அடைத்து வைத்ததுனால பிரம்மதேவன், திரவான நீர், ஜலம், அதனால பிரம்ம திரவா அப்படின்னு அந்த கங்கைக்கு ஒரு பெயர் உண்டு. அடுத்த இரண்டாவது பெயர் வந்து விஷ்ணுபதி அல்லது விஷ்ணு பிரியா. அதற்கு அர்த்தம் என்னன்னா, கங்கை வந்து விஷ்ணுவனுடைய பாதங்களில் அபிஷேகம் ஆகிறாள். அபிஷேகமாகி பிறகு பூலோகத்திற்கு வந்ததுனால கங்கைக்கு வந்து விஷ்ணுபதி அல்லது விஷ்ணு பிரியா என்ற பெயர் வந்து ஏற்பட்டது. அடுத்தது நமக்கு எல்லோரும் தெரிந்த பெயர் பாகீரதி. பாகீரதி வந்து பகீரத பெயர். பகீரத ராஜாவினுடைய அந்த கடும் தவத்தினால கங்கை வந்து பூலோகத்திற்கு வந்ததுனால அந்த பகீரத ராஜாவினுடைய ஞாபகார்த்தமாக கங்கைக்கு பாகீரதி என்ற பெயர் வந்து, அதாவது பகீரதனுடைய கன்யா அப்படின்ற ஒரு அர்த்தத்தோட பாகீரதி என்ற பெயருடன் அவள் வந்து அழைக்கப்படுகிறார். இன்னொரு பெயர் வந்து ஜாஹ்னவி.
கங்கை வந்து இமாலயத்திலிருந்து பூமியை நோக்கி பாயும் பொழுது ஜன்னு மகரிஷி அவருடைய அந்த அந்த குடி அந்த ரிஷி அந்த பர்ணாசிரமத்தை வந்து அடித்து செல்கிறார். அப்படி பாய்ந்து ஓடும் பொழுது அந்த ஜன்னு மகரிஷி என்ன செய்கிறார், அந்த கங்கையை ஆச்சமனம் செய்து குடித்து விடுகிறார். இப்ப மறுபடியும் பகீரதன் வந்து இந்த ஜானு மகரிஷியினுடைய கால்களில் விழுந்து வணங்கி கங்கையை மறுபடியும் விடுவிக்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறார். அப்பொழுது ஜானு மகரிஷி வந்து தன்னுடைய காது வழியாக அந்த கங்கையை வெளியே விடுவதனால ஜானு மகரிஷியின் புதல்வி என்ற ஒரு காரண பெயர் கொண்டு ஜான்னவி அப்படின்ற பெயர் வந்து அவளுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து திரிபதகா அப்படின்னு ஒரு பெயர். அதாவது பூலோகத்தில் பிரவேசித்த பிறகு கங்கையை பகவான் சிவன் தன் ஜடாமுடியில் தாங்கினார். அந்த சமயத்தில் கங்கையில வந்து 3 பிரவாகங்கள் திரிபதகா அப்படின்னா 3 பிரவாகங்கள் ஏற்பட்டன. இந்த பிரவாகங்களில் முதல் பிரவாகம் வந்து என்ன அப்படின்னா ஸ்வர்க்கத்தை நோக்கி சென்றது. 2வது பிரவாகம் இந்த பூலோகத்தில் பாய்ந்தது. 3வது பிரவாகம் பாதாளத்தை நோக்கி பாய்ந்தது. அதனால திரிபதகா அப்படின்ற ஒரு திரிபதகா அல்லது திரிபதகாமினி அப்படின்ற பெயர் வந்து கங்கைக்கு உள்ளது. அடுத்து 6வது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உலகங்களிலும் கங்கைக்கு வந்து வெவ்வேறான பெயர்கள்ல வந்து அவள் அழைக்கப்படுகிறாள். ஸ்வர்க்கத்துல பார்த்தோம்னா மந்தாகினி அப்படின்னு அழைக்கப்படுகிறாள். பூமியில பாகீரதி அப்படின்னு, பாதாள லோகத்துல போகாவதி அப்படின்ற பெயரோட அவள் வந்து வழங்கப்படுகிறாள். கங்கையினுடைய பல பெயர்கள் மற்றும் அதற்கான காரணங்களை வந்து நம்ம இப்போ தெரிந்து கொண்டோம். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா மேற்கத்தியவர்கள் வந்து அவர்களுடைய வாயில நுழையாததுனால அதை வந்து திரித்து வேறு அதை வந்து திருத்து சொல்கிறார்கள். அதே போல கங்கையை அவர்கள் வந்து கேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறார்கள். ஆனா இதுல வந்து நம்ம ஒன்று கவனிக்க வேண்டும், நம்முடைய பாரதியவாசிகளும் அந்த மேற்கத்திய ஒரு ஈர்ப்புனால அந்த கங்கையை கேஞ்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கமும் ஏற்பட்டுள்ளது. ஆன்மீக சித்தாந்தப்படி ரூபரச சப்த ரூபரச கந்தம் மற்றும் அதனுடைய சக்தி இணைந்தே உள்ளது. அதனால கங்கா அப்படின்னு நம்ம அழைக்கும் பொழுது அதனால வந்து அந்த ஆன்மீக பலன் நமக்கு கிடைக்கிறது. அதுவே கேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அத்தகைய ஆன்மீக பலன் நமக்கு கிடைப்பதில்லை. அதை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால ஆங்கில மொழி எழுதும் பொழுதும் பேசும் பொழுதும் கூட கங்கா என்ற பெயரை உபயோகிப்பதே வந்து சிறந்தது, அவசியமும் ஆகிறது. அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி, கங்கையினுடைய சிறப்புகள் என்ன, அதையும் நம்ம தெரிந்து கொள்ளலாம். கங்கைக்கு வந்து பல சிறப்புகள் உள்ளன. நாம் வந்து ஒவ்வொரு நிலையிலும் உள்ள சிறப்புகளை வந்து இப்ப படிப்படியாக நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல கங்கையினுடைய பூலோக சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம். வால்மீகி ராமாயணப்படி கங்கா நதி வந்து சப்த பிரவாகங்களை கொண்டது. அதாவது கங்கைக்கு கிழக்கில் ஹ்லாதினி, பாவனி, நளினி ஆகிய பிரவாகங்கள் 3 பிரவாகங்கள் உள்ளன. மேற்கில் சுசஸ்ரு, சீதா மற்றும் மகாநதி சிந்து ஆகிய பிரவாகங்கள் உள்ளன. 7வது பிரவாகம் பகீரதன் காட்டியுள்ள வழிப்படி சென்று கிழக்கு சமுத்திரம் வரை செல்வதாகும். இந்த மூல 7 பிரவாகங்கள் மூலமாக கங்கை வந்து பூமியில் வெளிப்பட்டாள். இது வந்து வால்மீகி ராமாயணம் காண்டம் 1 சர்க்கம் 43 ஸ்லோகங்கள் 13, 14 இதை பற்றின விவரங்கள் உள்ளன. அடுத்து இன்னொரு சிறப்பு என்னன்னா, பல நதிகள் அது வந்து ஸ்வயம்புவாக தோன்றியவை. ஆனா கங்கை என்பது மனிதனால் நிர்மாணிக்கப்பட்ட ஒன்று. எப்படின்னா கங்கா நதியினுடைய மார்க்கம் யாரால நிர்ணயிக்கப்பட்டதுன்னா பகீரதன் என்ற பெயருடைய விசேஷ மனிதனால் நிர்ணயிக்கப்பட்டது. சித்திரரத ராஜாவின் ரதம் பூமியில் பதித்த சின்னத்தின் அடியொட்டி அதே மார்க்கத்தில் பகீரதன் செல்லும் பொழுது அவன் பின்னே அந்த கங்கா நதி அதே மார்க்கத்தில் செல்கிறாள். அதனால இன்றைக்கும் அதே மார்க்கத்துலதான் கங்கை வந்து பிரவகித்துக் கொண்டிருக்கிறாள். அதனாலதான் இது வந்து ஒரு சிறப்பு. கங்கை வந்து உத்தரவாகினி நதி, அதாவது வடக்கு திசையை நோக்கி பாயும் நதியாக உள்ளது. நம்ம பாரத தேசத்துல பார்த்தோம்னா பெரும்பாலான நதிகள் தெற்கு திசை நோக்கி பாய்வதாக உள்ளது. கங்கை மட்டுமே வடக்கு திசை நோக்கி உத்தரவாகினி நதியாக காசியிலிருந்து உத்தரவாகினியாக அவள் வந்து பாய்கிறாள். அடுத்து கங்கா மாதாவினுடைய பௌதிக விசேஷங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கங்கை வந்து ஜீவனதாயினி
அப்படின்னு வந்து போற்றப்படுகிறார். ஏனென்றால் ஹிமாலய பர்வதத்தில் வந்து கங்கோத்ரியில் உற்பத்தியான அந்த கங்கை 2510 கிலோமீட்டர் பயணித்து பிறகு கங்கா சாகரத்தில், அதாவது வங்காள விரிகுடாவில் சமுத்திரத்தில் கலக்கிறார். அவள் பயணிக்கும் வழியில் கோடிக்கணக்கான பாரதிவாசிகளுடைய தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்கிறார். பயிர் பச்சைகளை செழிப்பாக பூமியினுடைய தாபத்தை தணிக்கிறார். அதோட பக்தர்களுக்கு வந்து கங்கா ஸ்நான புண்ணிய பலனை வந்து நல்குகிறார். அதனால கங்கை நதி வந்து ஜீவனதாயினி அப்படின்னு வந்து போற்றப்படுகிறார். அடுத்து இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னன்னா, கங்கை வந்து ஆரோக்கியதாயினியாகவும் விளங்குகிறார். எப்படி அப்படின்னா, ஔஷதம் ஜானவி தோயம் அப்படின்னு கூறப்படுகிறது. அதாவது கங்கையினுடைய தண்ணீரே உண்மையில் மருந்தாகும் அப்படின்றது இதனுடைய அர்த்தம். விஜயநகர ராஜா கிருஷ்ணதேவராயர் வருடம் வந்து 1525 மரணப்படுக்கையில படுத்திருக்கும் பொழுது அவருடைய வாயில் கங்கா ஜலம் விடப்படுகிறது. அந்த கங்கா ஜலத்தின் மூலமாக அவருக்கு வந்து புனர்ஜென்மம் கிடைத்து அவர் மீண்டும் உயிர் தருகிறார். இந்த தகவல் வந்து விஜயநகர் த தேர்ட் டைனாஸ்டி 1935 அப்படின்ற அந்த புத்தகத்துல வந்து உள்ளது. ஹிமாலயத்தில் உற்பத்தியாகும் பல்வேறு மருந்து மூலிகை மரங்கள் மற்றும் மருத்துவ மூலிகை செடிகள் ஆகியவற்றின் அந்த அந்த மருத்துவ குணம் அனைத்தும் கங்கா ஜலத்தில் உள்ளன. நூற்றுக்கணக்கான மூலிகை வனஸ்பதி கங்கை கரையோரங்களில் வந்து காண கிடைக்கிறது. அதனுடைய சாரம் மனிதர்களுடைய பல்வேறு நோய்களை தீர்க்கும் மாமருந்தாக உள்ளன. அதனால கங்கா நதியையும் நம்ம வந்து ஆரோக்கியதாயினி அப்படின்னு வந்து போற்றி புகழ்கிறோம், கொண்டாடுகிறோம். கங்கை தண்ணீரில் பௌதிக, ரசாயன, ஜீவிக மற்றும் ஜீவக ரசாயன, அதாவது பிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், பயோகெமிக்கல் ஆகிய கூறுகளை பயிற்சி செய்யும் பொழுது மழை காலத்தை தவிர்த்து மற்ற எல்லா ருது காலங்களிலும் கங்கை தண்ணீரில் மற்ற நதிகளை காட்டிலும் 25% அதிக அளவு பிராணவாயு, அதாவது ஆக்சிஜன் அதிக அளவு உள்ளது அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது போன்று கங்கை நமக்கு பிராணவாயு அதிகம் நிறைந்த ஜலத்தை வந்து தருவதாக உள்ளார். பௌதிக கண்ணோட்டத்தில் கங்கா நதியினுடைய மகிமை வந்து இதிலிருந்து நமக்கு விளங்குகிறது. கங்கா மாதாவிடம் நம்ம வந்து எவ்வளவு நன்றி கூறினாலும் வந்து அது குறைவுதான். இன்றைய சச்சகத்துல வந்து நம்ம கங்கையினுடைய உற்பத்தி, அதோட கங்கையினுடைய பல்வேறு பெயர்கள், பெயர் காரணங்கள், அதோட கங்கையினுடைய சிறப்புகள், கங்கா மாதாவினுடைய சிறப்புகள் ஆகிய அனைத்தையும் வந்து நம்ம தெரிந்து கொண்டோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அபார கருணையினால இன்றைக்கு கங்கா மாதாவினுடைய புகழை போற்றி பாடுவதற்குரிய, நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, பொன்னான வாய்ப்பு நம்ம அனைவருக்கும் கிடைத்துள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய சரணங்களில் இதற்காக நன்றி தெரிவித்து இன்றைய சத்சங்கத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.